கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We lovingly greet each and every one of you in the precious name of our Lord and Savior Jesus Christ. பிரதான ஆசாரியத்துவம் என்கிறதான பாடத்தை பல தலைப்புகளின் கீழ் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். Today we are going to learn about the high priest in many different topics. நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். And for our meditation we will read the epistle of Hebrews chapter 3 and verse 1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். Wherefore, holy brethren, partakers of the heavenly calling, consider the apostle and high priest of our profession, Christ Jesus. எபிரேய நிருபம் யூதர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that the epistle of Hebrews was written for the Jews. இதிலே இந்த நிருபக்காரன் பிரதான ஆசாரியனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். Here the writer of the Hebrews says, please look unto Jesus Christ, who is the chief priest. யூதர்களுக்கு பிரதான ஆசாரியன் என்று சொன்ன உடனே ஆரோன் தான் ஞாபகத்திற்கு வரும். When a Jew hears about a high priest, he will immediately remember Aaron. ஏனென்றால் ஆரோன் தான் முதலாவது பிரதான ஆசாரியனாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர். Because Aaron was the first person to be selected by God as a high priest. இங்கே எபிரேய நிருபத்தை எழுதின இந்த ஆக்கியோன் பிரதான ஆசாரியனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். Here the writer of the epistle of Hebrews says, please look intently unto Jesus Christ, who is our great high priest. இவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பிரதான ஆசாரியனை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். If we want to understand him, we have to look intently of the high priest who is said in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் மூலமாக கர்த்தர் பிரமாணங்களையும் நியமங்களையும் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார். And in the Old Testament we see that our Lord gave commandments and precepts to the Israelites through Moses. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவர்களை மீட்டார் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. And the information that we all know that God delivered the Israelites through Moses. அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாகவும் செங்கடல் வழியாகவும் வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள். And they were redeemed by the blood of the Passover lamb, and they were brought through the Red Sea. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் அவர்கள் பாளையம் இறங்கி இருந்த பொழுது அவர்களுக்கு கர்த்தர் சில முறைமைகளை கற்றுக் கொடுக்கிறார். And when the children of Israel had come and dwelt in the wilderness, the Lord teaches them certain precepts. ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்கிறதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். The Lord teaches them how they should build a tabernacle. பலிகளையும் பண்டிகைகளையும் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதையும் ஆண்டவர் மோசேயின் மூலமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். And the Lord teaches them through Moses how they should celebrate the feasts and the festivals. அது மட்டுமல்ல, ஆசாரியத்துவம் என்கிறதான விஷயத்தையும் ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். And not only that, the Lord teaches them what is priesthood. பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற ஆசரிப்பு கூடாரம், The Old Testament, the tabernacle which we see in the Old Testament, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் செலுத்தப்படும் பலிகள், and the sacrifices which are being made in that tabernacle, அந்த பலியை செலுத்துகிற ஆசாரியன், and the priest who performs that sacrifice, அந்த ஆசாரியத்துவம், and that priesthood. இவைகளை நாம் ஏன் படிக்க வேண்டும்? Why should we learn about it? இவைகளை நாம் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? Why should we understand it? பொதுவாக மக்கள் மத்தியிலே ஒரு கருத்து உண்டு. Similarly, people have a great big knowledge. கர்த்தர் யூதர்கள் என்கிறதான ஒரு இனக்கூட்டத்தை உருவாக்கி ஒரு யூத மதம் உருவாக்கப்பட்டது என்பதுதான் மக்களுடைய பொதுவான கருத்து. And the common knowledge of men is that God created a race called Jews and he chose them. ஆசரிப்பு கூடாரம்
பிரதான ஆசாரியத்துவம், பலிகள் இவைகளெல்லாம் ஒரு மதத்தை உருவாக்குவதற்காக ஆண்டவரால் கொடுக்கப்படவில்லை. And the tabernacle, the priesthood and the sacrifices were not given by God so to make a religion. அப்படி ஆண்டவரால் ஒரு மதம் உருவாக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்டது என்பதாக வைத்துக் கொள்வோம் என்றால், if we take that it was given by God just to make a religion out of it, அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அதே மாதிரியின்படியாக கட்டப்பட்ட தேவாலயம், and the temple of God which was built as a model of that tabernacle, ஆசரிப்பு கூடாரம் தான் ஆண்டவர் கொடுத்தது, and the tabernacle was the one which God gave, அதனுடைய அடிப்படையிலே தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். and God gave a commandment that the temple of God should be built based upon that plan. ஆசரிப்பு கூடாரம் என்பது நகர்ந்து செல்லக்கூடியது, அதாவது நீங்கள் நகர்த்தி கொள்ளலாம். ஆனால் தேவாலயம்ங்கிறது பெர்மனன்ட். And tabernacle is something which you can put up and take up and move away, but the temple is permanent. முதலாவது தேவாலயம் சாலமோனால் கட்டப்பட்டது. And the first temple was built by Solomon. இரண்டாவது தேவாலயம் செருபாபேலினால் கட்டப்பட்டது. The second temple was built by Zerubbabel. இப்போ அதிலே பலிகளை செலுத்தினார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And we know that people made sacrifices in that temple. அதிலே பிரதான ஆசாரியன் காணப்பட்டார். And in that you can find the high priest. ஆசாரியர்கள் இருந்தார்கள். And the Levites, the priests were there. லேவியர்கள் இருந்தார்கள். And even the Levites were there. இதை ஒரு மதமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மதத்தையும் ஆண்டவர் ஸ்தாபிக்கவில்லை. And we should not take this as a religion because God did not establish a religion. அப்படி ஆண்டவர் ஒரு மதமாக இது உருவாக்கி இருந்திருப்பார் என்று சொன்னால், if God would have made it as a religion, இன்றைக்கு தேவாலயம் இல்லை, today there is no temple, ஆசாரியத்துவமும் இல்லை, today there is no priesthood, அதாவது பிரதான ஆசாரியன் என்கிறதான ஒரு நபரோ அவருக்கு கீழே வேலை செய்கிற ஆசாரியர்களோ லேவியர்களோ இன்றைக்கு இல்லை. that is, there is no high priest or the priest who work under him or the Levites. இன்றைக்கு எருசலேமிலே இஸ்ரவேல் தேசத்திலே பலிகளும் செலுத்தப்படுவதில்லை. And today in Jerusalem and in the land of Israel there is no sacrifices. அப்ப ஆண்டவர் கொடுத்ததான இந்த மகா உன்னதமான திட்டம் தோல்வி அடைந்து விட்டதா? So did the great plan of God come to a failure? இல்லை. No. அதை தோல்வி அடையவில்லை என்று நாம் சொல்வதற்கு என்ன காரணம்? So what is the reason that we say that it is not failed? பழைய ஏற்பாட்டில் காணப்படும் ஆசரிப்பு கூடாரம், ஆசாரியத்துவம், பலிகள் இவைகள் எல்லாம் என்ன? So what is the tabernacle, the priesthood and the sacrifices which we see in the Old Testament? அவைகள் எல்லாம் கான்டெக்ஸ்ட், அதாவது பின்னணியம். They are all context. அதற்கு பிறகு அவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு கேட்டகரி, ஒரு சூழலை நமக்கு ஒரு சூழ்நிலையை புரிய வைக்கிறது. And they make us understand a framework or a category. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இவைகள் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், And the reason why this was given is, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட விஷயங்கள். and these are given so that we can understand our Lord Jesus Christ. ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதான செய்திகள் தான் காணப்படுகின்றன. And the whole of the tabernacle has the message of our Lord Jesus Christ. ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரம் இருக்கிறது. In the tabernacle you have the outer court. அந்த பிரகாரத்தில் பலிபீடமும் வெண்கல தொட்டியும் இருக்கிறது. And in the outer court you have the altar and the brazen laver. அந்த பிரகாரமும் பலிபீடம், அதாவது அந்த பலிபீடமும் வெண்கல தொட்டியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை நமக்கு சொல்லுகிறது. The altar and the brazen laver tells us the news about our Lord Jesus Christ. பிரகாரத்திற்கு அடுத்தபடியாக காணப்படுவது பரிசுத்த ஸ்தலம். And the next thing that we find out after the outer court is the holy place. பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படக்கூடிய மூன்று பொருட்கள். And the three things that we find, the three furnitures that we find in the holy place. 7 அகல்களை உடைய ஒரு பொன் குத்து விளக்கு. A golden lampstand which has 7 lamps in it. சமூக தப்பம். The table of shewbread.
தூபபீடம். and the altar of incense. ஆண்டவர்தான் ஒளி, And Jesus, God is light, ஆண்டவர்தான் நம்முடைய அப்பம், and God is our bread, ஆண்டவர் தூபமாய் நறுமணமாய் அவர் பலியாக படைக்கப்பட்டார். and God was made as a fragrant sacrifice. அது எல்லாமே இயேசுதான். And everything denotes Jesus. பரிசுத்த ஸ்தலத்தை கடந்து நீங்கள் போவீர்கள் என்றால் அதற்கு அடுத்தபடியாக காணப்படுவது மகா பரிசுத்த ஸ்தலம். And after you pass the holy place, the next place that you go is the most holy place. அது அங்கே உடன்படிக்கை பெட்டி காணப்படுகிறது. And there you can find the Ark of the Covenant. உடன்படிக்கை பெட்டியும் இயேசு கிறிஸ்துதான். And the Ark of the Covenant denotes Jesus Christ. ஆரோனுடைய துளிர்த்த கோல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை அடையாளப்படுத்துகிறது. And the budding rod of Aaron denotes the resurrection of our Lord Jesus அங்கே Christ. வைத்திருக்கிறதான 10 கற்பனைகளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தவர் மாம்சமானார் என்பதை வெளிப்படுத்துகிறது. And the 10 commandments which is kept inside it denotes that our Lord Jesus Christ came in the flesh as the Word. அதாவது அடுத்தபடியாக பொற்பாத்திரத்திலே மன்னா வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மன்னாவும் இயேசு கிறிஸ்துதான். And next the object that we find in the Ark of the Covenant is a golden bowl which is full of manna, and the manna is also Jesus Christ. முழு ஆசரிப்பு கூடாரமும் இயேசுவை அடையாளப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. And the whole of the tabernacle was given to exemplify Jesus Christ. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பலிகள் ஏறெடுக்கப்பட வேண்டும். And in this tabernacle sacrifices has to be made. பாவ நிவாரண பலி, You have the sin offering, சமாதான பலி, peace offering, போஜன பலி, grain offering, குற்ற நிவாரண பலி, and trespass offering, பான பலி, and drink offering. இப்படி பலிகள் அங்கே ஏறெடுக்கப்பட வேண்டும். And many such sacrifices has to be taken up. இந்த பலியெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவர் மரித்த பொழுது அவர் பலியானார் என்பதை இந்த பலிகள் நமக்கு புரிய வைக்கிறது. And these sacrifices make us understand that our Lord Jesus Christ took all these sacrifices upon himself, and he made a sacrifice of himself. இவைகளை செலுத்துகிறவர்கள் ஆசாரியர்கள். And the ones who make these sacrifices are priests. அவர்களுக்கு உதவியாக இருப்பவர்கள் லேவியர்கள். And the Levites are the one who held the priests. இதிலே ஒரே ஒரு பிரதான ஆசாரியன் மட்டும்தான் காணப்படுவார். And in this you can find only one high priest. லேவியினுடைய கோத்திரத்திலே வருகிறவர்கள் தான் இந்த வேலையை செய்ய வேண்டும். And those who come of the lineage of Levi alone can do this work. அதிலே ஒரே ஒரு பிரதான ஆசாரியன். And in that only one high priest. மற்றவர்கள் எல்லாரும் ஆசாரியர்களும் லேவியர்களும். And the others are just priests and Levites. இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா இந்த சிஸ்டத்தை ஆண்டவர் எதற்காக கொடுத்தார்? And if you listen here, why did God give this system? ஒரே ஒரு பிரதான ஆசாரியனை ஆண்டவர் கொடுத்ததற்கு காரணம் இயேசு கிறிஸ்து ஒருவரே, கடவுள் ஒருவரே என்பதை புரிய வைப்பதற்காக ஒரே ஒரு பிரதான ஆசாரியன் கொடுக்கப்பட்டார். And the reason why God gave only one high priest is so that we can have an understanding that there is only one God, and that is Jesus Christ. அவரோடு இணைந்து உடன் வேலையாட்களாக நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக ஆசாரியர்களும் லேவியர்களும் கொடுக்கப்பட்டார்கள். And to make us know and identify that we have to work along with him as co-workers, he has given priests and Levites. அந்த பிரதான ஆசாரியன் ஒரே ஒரு முறை, அதாவது வருடத்தில் ஒரே ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நுழைவார். And that high priest will enter the holy of holies just only once a year. மகா பிரதான ஆசாரியனை பற்றி நாம் படிக்க போகிறோம். And we are going to learn about the high priest. அதற்கு ஒரே காரணம், And the only reason for that is திரும்பவுமாக ஆரோனுடைய முறைமையில் வருகிற ஆசாரியத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக நாம் படிக்க போவதில்லை. and we are not studying it to establish the priesthood which comes of the lineage of Aaron. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த அந்த பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவை மிக அதிகமாக புரிந்து கொள்வதற்காக படிக்க போகிறோம். And we are going to learn it so that we can have a much understanding of our Lord Jesus Christ, who came in the order of Melchizedek. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு விஷயமும், ஆசாரியத்துவமாகட்டும், பலிகளாகட்டும், ஆசரிப்பு கூடாரங்களாகட்டும், இயேசுவை புரிந்து கொள்வதற்காக. And everything that is given in the Old Testament, whether it be sacrifices or priesthood or anything, it is given so
so that we can have an understanding about our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவே நித்திய ஜீவன். Jesus Christ is the eternal life. இயேசு கிறிஸ்துவே ஆசரிப்பு கூடாரம். Jesus Christ is the tabernacle. இயேசு கிறிஸ்துவே பலிகள். Jesus Christ is the sacrifice. இயேசு கிறிஸ்துவே மகா பிரதான ஆசாரியன். And Jesus Christ is the great high priest. அந்த மகா பிரதான ஆசாரியனை புரிந்து கொள்ள போகிறோம். And we are going to understand that great high priest. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்லுகிறார்? And in Hebrews chapter 3, what does the author of Hebrews say? 1வது வசனம். Verse 1. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். And wherefore, holy brethren, partakers of the heavenly calling, consider the apostle and high priest of our profession, Christ Jesus. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்ப்பதற்காகவே ஆசாரியத்துவத்தை படிக்க போகிறோம். And we are going to learn about priesthood so that we can look intently on Lord Jesus Christ. இனி தொடர்ந்து வரப்போகிற நாட்களிலே நாம் இதனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். And in the coming days we are going to learn about this. ஆசாரியத்துவத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார், அதை எவ்வாறு ஏற்படுத்தினார் என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். And God created priesthood and how he created it. அதாவது ஒரு ஆசாரியனுடைய அழைப்பு. That is the calling of a priest. அந்த ஆசாரியனுக்கென்று ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான வஸ்திரம். And a special garment which was given by God to that priest. அந்த ஆசாரியனை எவ்வாறு பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். And how that priest should be dedicated. பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆசாரியன் என்ன பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். And what was the command that the Lord gave that the dedicated priest should do? இப்போ அந்த பணியை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்களா அல்லது அவர்களில் காணப்பட்ட குறைகள் என்ன, குற்றங்கள் என்ன? Were they doing that work or what is the fault and downfall in them? கடைசியாக நாம் யார் கிறிஸ்துவுக்குள்ளாக? And in the last we are going to learn who are we in Christ. திரும்பவும் சொல்லுகிறேன். I repeat it again. ஆசாரியனுடைய அழைப்பு. The call of a priest. ஆசாரியனின் வஸ்திரம். The dress, the garment of a priest. ஆசாரியனுடைய பிரதிஷ்டை. The dedication of a priest. ஆசாரியனுடைய ஊழியம். The work or service of a priest. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் செய்த தவறு. And in the Old Testament the wrongdoings of the priest. நாம் யார் கிறிஸ்துவுக்குள்ளாக? And who are we in Christ? இந்த தலைப்புகளின் கீழ் பின்வரும் நாட்களிலே நாம் நம்முடைய பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். And we are going to learn our lessons in the above said topics in the following days. கிறிஸ்துவை பிரதான ஆசாரியனாக நாம் அறிக்கை செய்ய போகிறோம். And we are going to confess Jesus Christ as our great high priest. தொடர்ந்து அடுத்து வரும் பாடங்களை நீங்கள் பாருங்கள், பார்த்து தேவனுக்குள்ளாக நீங்கள் பலப்படுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள் என்று சொல்லி உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். And we wish you by saying please continue watching the next lessons which are coming up, and we thank you and bless you. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. And may God bless you bountifully. Shalom. Shalom.